नाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. தசாவதார சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற அவதாரம் மூணாவது அவதாரமான வராக அவதாரம். இது வரைக்கும் நம்ம மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம் இதனுடைய கதைகளை டீட்டெயில்டா பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வராக அவதாரத்தை பார்க்கலாம். சோ இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது ஸ்டோரி ஆஃப் வராக அவதாரம், அதுக்கப்புறம் அவதார கீதம் ஆஃப் வராக. தசாவதார ஸ்தோத்திரம் இப்போ உங்க எல்லாருக்கும் ஆலங்கத்தினால நம்ம கவர் பண்ணல. வராக அவதாரத்துல யார பெருமாள் காப்பாத்தினர், யார பெருமாள் சம்ஹாரம் பண்ணினர் அப்படிங்கிறது முக்கியம். இப்ப எல்லா அவதாரங்களையும் நம்ம அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அவதாரங்களினுடைய பேசிஸ் என்ன, எதுக்கு பெருமாள் அவதாரங்கள் பண்றார், எதுக்கு பண்றாருமா? ஓகே, கொஸ்டின் கேக்குறேன், முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். Why does பெருமாள் take அவதாரம்? ரகுநந்தன் சொல்லு. சொல்லுமா. Takes avataram to save someone, to slay someone and restore dharma in this world. சூப்பர். சோ இத சொல்லக்கூடிய கீத ஸ்லோகம் என்னது சாய் பார்கவி? யாருமா? ஒரே ஒரு நிமிஷம். சாய் பார்கவி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா, நீ சொல்லு. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கூப்பிடுறேன் நீ. சரியா? சாய் பார்கவி ஹேண்ட் ரைஸ் எடுத்துட்டியா? சரி, கேஷவ் சொல்லு. கேஷவ் சொல்றியா? पवित्राणाय साधूनां विनाशाय चतुष्कृतं धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. பெர்ஃபெக்ட். அதுதான் கீத ஸ்லோகம். சோ அந்த ரீதியில எல்லா அவதாரத்திலயும் ஒருத்தரை காப்பாத்துவார். ஒருத்தரனா என்ன, பெரும்பாலும் ஒருத்தருக்குன்னு அது டார்கெட்டடா இருக்கும். எல்லாரையுமே தான் காப்பாத்துவார் பெருமாள். அண்ட் முக்கியமா தேவைப்பட்டா இன்னொருத்தர சம்ஹாரம் பண்ணுவார். சோ தேவைப்பட்டாதான் சம்ஹாரம் அப்படிங்கிறது அந்த கீத ஸ்லோகத்துல எந்த போர்ஷன்ல தெரியுது ஸ்ரீனிகா? இன்னும் ஒரு தடவை क्वेश्चन ரிப்பீட் பண்றீங்களா? क्वेश्चन என்னன்னா, இப்போ சாதுக்களை பெருமாள் பரித்ராணம் பண்றார், காப்பாத்துறார். துஷ்டர்களை நிரசனம் பண்றார். ஆனா அது தேவைப்பட்டாதான் பண்ணுவார். அது கம்பல்சரியா பண்ணணுங்கிறது இல்ல அப்படிங்கிறது இந்த கீத ஸ்லோகத்துல எந்த வேர்ட்னால தெரியறது நம்மளுக்கு? விநாசாய துஷ்கிருதம். விநாசாய ச துஷ்கிருதம். ச போட்டிருக்காரு இல்லையா? அந்த ச போட்டதுனால இஃப் ரிக்வயர்ட் அப்படிங்கிறது அந்த சல தெரியுது நம்மளுக்கு. அதையும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை பண்ணியே தீருவார்னு இல்ல, அதையும் பண்ணுவார், அவசியம் இருந்தா பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சூப்பர், வெரி குட், ரொம்ப நன்னா பண்ணிருக்கேன். சரி, இப்போ அடியேன் யாருமா? அடியேன் சாய் பார்கவி. Also Perumal takes avataram to teach people the importance of dharma. Madiyan, to teach people the importance of dharma. He establishes dharma. அதுதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படிங்கறதுல வருது. சரி, ஓகே, இன்னும் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். மத்ஸ்யாவதாரத்துல பெருமாள் யார காப்பாத்தினர், யார சம்மரிச்சார்? தயா, நீ சொல்லு. ஓகே, ஹயக்ரீவன் நீ சொல்லு. தயாவை அன்மியூட் பண்ணிட்டா, ஒரு நிமிஷம் சொல்லுமா தயா. நான் லாஸ்ட் கிளாஸ் வரல, அதனால நான் ஒரே ஒரு ஆன்சர் சொல்றேன். பெருமாள் மனுல ஒரு ராஜாவை காப்பாத்தினார். இல்ல கண்ணா, அந்த ஓகே, இது ஹயக்ரீவன் நீ சொல்றியா ஆன்சர்? ஹயக்ரீவாசுரனை சம்ஹாரம் பண்ணி சத்யவிரத பாண்டியனை காப்பாத்தினார். ஓகே, வெரி குட். கூர்மாவதாரத்துல என்ன நடந்தது? கேஷவ் நீ சொல்லு. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்க. யார காப்பாத்தினார்? கூர்மாவதாரத்துல தேவால அசுரா கிட்ட இருந்து காப்பாத்தினார். அடியேன் தேவால காப்பாத்தினார், அசுரால் எல்லாம் சம்மரிச்சு. சூப்பர்.
அதே ரீதியில கெட்டிங் பேக் டு வராகாவதாரம், வராகாவதாரத்துல பெருமாள் பூமி தேவிய காப்பாத்தினர், ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற அசுரனை சம்ஹாரம் பண்ணினர். சோ இது என்ன கதைங்கிறத பார்க்கலாம். நம்ம என்ன நடந்ததுன்னா, இந்த கிரியேஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இப்போ அந்த மத்ஸ்யாவதாரத்துல பார்க்கும் பொழுது நம்ம பார்த்தோம் எப்படி வேதத்தெல்லாம் காப்பாத்தி அடுத்த சைக்கிள் ஆஃப் கிரியேஷனுக்கு பெருமாள் கொண்டு போனார் அப்படிங்கிறத பார்த்தோம். சோ வேதத்தை பெருமாள் எப்பவுமே பிரம்மாக்கு உபதேசம் பண்ணி பிரம்மாவை ஃபர்தரா கிரியேஷன் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிடுவார். பிரம்மாவும் என்ன பண்ணுவார், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கிரியேஷன் பண்ணிட்டு இருப்பார். அதாவது நிறைய தேவர்கள் எல்லாம் படைப்பார், அப்புறம் மானச புத்திரர்கள் அப்படின்னு சில பேரெல்லாம் படைப்பார், மகரிஷிகளை எல்லாம் படைப்பார். அவெல்லாம் படைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எவ்ரி சைக்கிள் ஆஃப் கிரியேஷன்ல ஹியூமன் பீயிங்ஸ படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 இம்பார்ட்டன்ட் பீயிங்ஸ், சோர்ஸ் பீயிங்ஸ கிரியேட் பண்ணுவார். அவ யாருன்னு கேட்டா அவாதான் மனு அண்ட் சதரூபா. மனு அப்படிங்கிறவர் தான் ஆதி புருஷன். அதாவது ஆதி புருஷன் என்ன, ஆதி புருஷன் பெருமாளுக்கு ஒரு பேரு. தி oldest or the source seed of human beings யாருன்னு கேட்டா மனு அண்ட் சதரூபா. அந்த மேன் சீடு மனு, உமன் சீடு சதரூபா அப்படிங்கிறது. சோ இவ 2 பேரையும் கிரியேட் பண்ணிட்டு பிரம்மா சொன்னார், நீங்க 2 பேரும் இந்த பூமிக்கு போங்கோ, அர்த்துக்கு போங்கோ, அங்க போய் நிறைய பிரஜைகளை உண்டாக்குங்கோ, உங்களை மாதிரியே நிறைய ஹியூமன் பீயிங்ஸ ப்ரொபகேட் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார். சரி பிரம்மதேவனே, ரொம்ப சந்தோஷம், நாங்க அப்படியே பண்றோம் அப்படின்னு 2 பேர் சொன்னோம். இப்ப அடுத்தது எங்க போனோவா, பூமிக்கு போனோம். திரும்பி பார்த்தா பூமி எங்கன்னே தெரியல. ஆக்சுவலி பிரம்மா பூமியை கிரியேட் பண்ணிட்டார் கொஞ்ச நாள் முன்னாடி. பூமியை கிரியேட் பண்ணிட்டார், பிளேஸ கிரியேட் பண்ணிட்டார், சோர்ஸ் பீயிங்ஸ் கிரியேட் பண்ணிட்டார். இப்ப அந்த பீயிங்ஸ் போய் எர்த்ல இருந்து கண்டினியூ பண்ணணும் கிரியேஷன். பட் பார்த்தா பூமியையே காணும். பிரம்மதேவனுக்கே ரொம்ப தலையெல்லாம் சுத்திட்டு 4 தலையும். அடாடா இது என்னடா அது, இந்த பூமியே காணுமே, எங்க போச்சுன்னு தெரியலையே, பெருமாளே பூமி இல்லாம எப்படி நான் இனி சிருஷ்டிய தொடர்ந்து பண்றது, இந்த மனுவும் சதரூபாவும் எங்க போவா அப்படின்னு பெருமாளை நினைச்சு மனசால பிரார்த்திச்சுண்டாராம். அப்போ பெருமாள் என்ன பண்ணார், கவலை வேண்டாம், நான் பூமியை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு அவதாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டே இருக்கிற பிரம்மாவனுடைய மூக்குல இருந்து ஒரு மைக்ரோ சைஸ் வராகனாக, அதாவது வைல்ட் போர் ஆஃப் மைக்ரோ சைஸ் அப்படி வெளியில வந்தார். வந்தவர் கடகட கடகடான்னு வளர்ந்தார். அப்படியே பிரம்மாண்டமா வளர்ந்துட்டாராம். எப்படி வளர்ந்தார் அப்படின்னு கேட்டா, இப்ப பிரளய ஜலம் இருக்கு இல்லையா, பிரளய ஜலத்து மேலதான் பிரம்மா உட்காந்துருக்கார், அங்கதான் கிரியேஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மைக்ரோஸ்கோபிக் சைஸ் வராகம் பெருசா 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 வளர்ந்து எவ்வளோ பிக்கா ஆயிட்டார் அப்படின்னா, அந்த பிரளய ஜலத்தையும் தாண்டி ஆகாசம் வரைக்கும் அவரோட ரூபமானது எக்ஸ்டெண்ட் ஆச்சு. எக்ஸ்டெண்ட் ஆன அந்த ரூபத்தை பார்த்தா அது வெறும் வராகம் இல்லையா, சாதாரண பன்னி இல்லையா, சாதாரண வைல்டு போர் இல்லையா, அது யக்ஞ வராக மூர்த்தியாம். அந்த வராக மூர்த்தியில யக்ஞத்தினுடைய காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருந்துதான். யக்ஞம் யாகம் தெரியும் இல்லையா உங்களுக்கு, அக்னி வளர்த்து பண்ணுவாளே, அதுல அந்த அக்னி இருக்கும், அப்புறம் அந்த யாக வேதிக்கை இருக்கும், அந்த பீఠம் இருக்கும், அப்புறம் அக்னியில சேர்க்கறதுக்கான நெய் இருக்கும், நெய்ய குத்துறதுக்கான கரண்டி இருக்கும், நெய்ய வச்சுக்கிறதுக்கு பாத்திரம் இருக்கும், அப்புறம் அங்க சொல்றதுக்கு வேதம், வேதம் மீன்ஸ் வேதம் மேனுஸ்கிரிப்ட்ஸ் இல்ல, வேதம் சப்தங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணி சொல்லுவா, எல்லாம் இருக்குமோ இல்லையோ. அது தவிர வேதத்தை பர்ஃபார்ம் பண்ற அந்த பிரீஸ்ட்ஸ் இருப்பா. இதெல்லாம் வேதத்தினுடைய யாகத்தினுடைய காம்போனன்ட்ஸ். சோ அந்த யாகத்தினுடைய காம்போனன்ட்ஸ் எல்லாம் அந்த வராக மூர்த்தியினுடைய திருமேனியில சேவிக்க முடிஞ்சுதான். திருமேனினா என்ன, டிவைன் ஃபார்ம். ஓகே, அந்த வராக ரூபத்துல யக்ஞத்தினுடைய காம்போனன்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுதான். யாருக்கு தெரிஞ்சது அப்படிங்கறதா கொஸ்டின். இப்ப இன்னும் ஹியூமன் பீயிங்ஸ் வரல. சோ யாருக்கு தெரிஞ்சது, இந்த ஸ்பெஷல் டிவைன் செயின்ட்ஸ், சில மகரிஷிகள்லாம் வரலாம் மோர் தென் ஹியூமன், அவா, அப்புறம் சில தேவர்கள், அப்புறம் இந்த மனு சதரூபா.
அப்புறம் பிரம்மா, இவா எல்லாருக்கும் அந்த யஜ்ஞ வராக மூர்த்தி அப்படிங்கிறவர் சேவை சாதிச்சார். அவ்வளோ பெரிய ரூபத்தோட ஆச்சரியமா சேவை சாதிச்சாராம். இத பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டா எல்லாரும். ஆஹா ஆஹா அப்படின்னு சேவிச்சு கொண்டாடி ஸ்தோத்திரம் பண்ணினா எல்லாரும். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷமா கதை சொல்லிடுறேன், அப்புறமா டவுட் கேளு. அதுக்கப்புறம் என்னாச்சு, வராகமூர்த்திய சேவை யஜ்ஞ வராகமூர்த்திய சேவை சாதிச்சுட்டார். இதுக்கப்புறம் எதுக்காக அவர் அவதாரம் பண்ணாரோ அதை பூர்த்தி பண்ணணுமோ இல்லையோ, அதனால என்ன பண்ணினார், மறுபடியும் நார்மல் வராகமா மாறி, அதாவது இந்த வைல்டு போர் வராகா ஃபார்ம் எடுத்துட்டு பிரளய ஜலத்துக்குள்ள அப்படி பாஞ்சாராம். உள்ள பாஞ்சி பூமி எங்க பூமி எங்க அப்படின்னு தேடுறார். தேடினா இந்த பிரளய ஜலத்துக்கு கீழே பாதாள லோகத்துல பூமி இருக்கா. பூமிங்கிறது அங்க ஒளிஞ்சி கிடக்கிறது. அத உதாரணம் பண்ணிட்டார் வராகமூர்த்தி. பூவராகனா சேவை சாதிச்சாராம். பூவராகனா எப்படி சேவை சாதிக்கிறாருன்னா, இந்த டஸ்க் இருக்கும் இந்த வைல்டு போருக்கு, அந்த டஸ்க்கு மேல பூமியை ரெஸ்ட் பண்ணிட்டார். பூமிங்கிறது எவ்வளவு பெருசு, ஏர்த் எவ்வளவு பெருசு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஏர்த்தை டஸ்க்குள்ள வச்சுக்கணும்னா அந்த வராகத்தினுடைய சைஸ் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது இல்லையா? சோ இப்படி இமேஜின் பண்ணி பார்க்கும் பொழுது அதனுடைய வாஸ்ட்னஸ் நம்மளுக்கு தெரியறது. அந்த அழகா இவ்வளோ பெரிய வராகனா, பூவராகனா பெருமாள் பிரளய ஜலத்து வாட்டர்ஸ்ல ஸ்விம் பண்ணிட்டு அப்படியே வராராம். அதுதான் பூவராக சேர்த்தி அப்படின்னு சொல்லுவா. பெருமாளும் தாயாரும் சேர்த்தில நம்மளுக்கு சேவை சாதிக்கிறா. பூமி தேவிங்கிறவ ஒரு தாயார் இல்லையா? அதனால இப்படி பெருமாளோட வெளியில வந்துட்டு இருந்தா. அப்ப பார்த்தா என்ன ஆச்சுன்னா, அங்க ஒரு அசுரன் வந்தான். அவன் யாரு? அவன் தான் ஹிரண்யாக்ஷன் அப்படின்ற அசுரன். அவன் இந்த வராகனோட சண்டை போடணும் அப்படின்னு நினைச்சான். உடனே என்ன பண்ணார், வராகன் தன்னோட டஸ்க்ல இருந்து பூமி தேவிய கொஞ்சம் பக்கத்துல இறக்கி வச்சுட்டு இந்த ஹிரண்யாக்ஷனோட பயங்கரமா சண்டை போட்டாராம். அப்படியே ஒரு சிம்மம் மாதிரி அவன் மேல பாஞ்சி அவனை சம்ஹாரம் பண்ணிட்டார். சம்ஹாரம் பண்ணி முடிச்ச உடனே மறுபடியும் பூமி தேவியை எடுத்துட்டு மேல வரார். இப்போ இங்க ஒரு பெரிய கிளாரிபிகேஷன் உங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். நீங்க நிறைய ஸ்டோரி புக்ஸ்லயோ வீடியோஸ்லயோ பார்த்திருக்கலாம். ஹிரண்யாக்ஷன் பூமிய கொண்டு ஒளிச்சு வச்சுட்டான் பாத்தாளத்துல. ஹிரண்யாக்ஷா ஹிட் பூமி தேவி இன் பாத்தாளா அப்படின்னு நீங்க எல்லாம் படிச்சிருக்கலாம். புராணத்தினுடைய ரெஃபரன்ஸ் படி, தட் இஸ் பாகவத புராணத்தின் படியும் சுவாமி தேசிகன் சாதிச்ச பூஸ்துதியின் படியும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இந்த டேல் இருக்கு. இப்போ நம்ம எல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, பூமி தேவி ஒரு தாயார். இப்போ தாயார யாராவது அசுரன் கடத்திட்டு போறது அப்படிங்கிறது ரோல் பிளே பண்ணலாம் தாயார். பட் இந்த இடத்துல பூமி தேவி வேற மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ணிட்டா அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்ற ஒரு ஸ்லோகம் பூஸ்துதியில இருக்கு. நீங்கெல்லாம் 4th இயர் வரும்பொழுது பூஸ்துதி கத்துப்பேன். சோ அந்த சமயத்துல 14th ஸ்லோகா பூஸ்துதியில என்ன சொல்லி இருக்குன்னு கேட்டா, ஆஸ்வாசனாய ஜகதாம் புருஷே பரஸ்மின் ஆபன்ன ரக்ஷண தசாம் அபிநேது காமே அந்தர்ஹிதேதர் குணாத் அபலாஸ்வபாவாத் ஔதன்வதே பயசி மஜ்ஜனம் அபியனைஷின்னு சொல்லியிருக்கு. என்னுடைய அர்த்தத்தை சொல்றேன், உங்களுக்கு ஸ்லோகம் தெரியலன்னா பரவாயில்ல. இப்போ பூமி தேவி ஒரு ஆக்டிங் பண்ணாலாம். என்னன்னு கேட்டா, தனக்கு இருக்கிற கிரேட் குவாலிட்டிஸ் எல்லாம் மறைச்சுண்டு தான் ஒரு அபலை மாதிரி, அபலைனா somebody who does not have any strength, அந்த மாதிரி இருந்துண்டு அவளே பிரளய ஜலத்துக்குள்ள போயிட்டாளாம். எதுக்குடா இத பண்ணா அப்படின்னு கேட்டா, அப்போதான் பெருமாள் ஒரு அவதாரம் பண்ணுவார். பெருமாள் அவதாரம் பண்ணாதான் நம்மளுக்கு எல்லாம் நல்ல கதைகள் கிடைக்கிறது, பெருமாள் கிட்ட இருந்து நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. அதனால பெருமாளுடைய அவதாரத்துக்கு ஒரு காரணமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரோல் பிளே பண்ணி தன்னுடைய சக்தியெல்லாம் மறைச்சுண்டு ஒரு அபல மாதிரி பூமி தேவி பிரளயத்துக்குள்ள போயிட்டாளாம். அந்த சமயத்துலதான் இந்த ஹிரண்யாக்ஷனும் எப்படியாவது நம்ம கெட்டது பண்ணணும், ஹிரண்யாக்ஷன் ஒரு அசுரன், அதனால ஏதாவது கெட்டது பண்ணணும்னு அப்படின்னு இங்க அங்க திரிஞ்சிட்டு இருந்தான். அதனால அவனும் அந்த சமயத்துல அந்த பாத்தாள லோக பக்கத்துல இருந்தான். சோ இது ஒரு கோயின்சிடன்ஸா 2 பேரும் அந்த இடத்துல இருந்தா. பட் அப்கோர்ஸ் ஹிரண்யாக்ஷன் வராகனை சேலஞ்ச் பண்ணி சண்டை போட்டாங்கிறது பாகவத புராணத்துல இருக்கு. அந்த சண்டையினுடைய வர்ணனை இருக்கு. ஹிரண்யாக்ஷன் தான் பூமியை கொண்டு ஒளிச்சு வச்சான் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் டைரக்டா இல்ல பாகவத புராணத்துல. அதை இன்டர்பிரட் பண்ணி சொல்றதுக்கு தான் சுவாமி தேசிகன் பூஸ்துதியில இந்த விஷயத்த சொல்லியிருக்க. அதனால
பூமி தேவிங்கிறவ ஒரு ரோல் பிளே பண்ணி இப்படி பாதாள லோகத்துல இருந்தா அவளை சேவ் பண்ணிட்டு வரும்பொழுது, உத்தாரணம் பண்ணிட்டு வரும்பொழுது நடு வழியில ஹிரண்யாட்சன் தடுத்து அந்த சமயத்துல இந்த வராகமூர்த்தி ஹிரண்யாட்சனோட சண்டை போட்டார் அப்படிங்கிறது இருக்கு. சரி, இப்ப பூமி தேவி மெயினா இந்த ரோல் பிளே எதுக்கு பண்ணிருக்கா அப்படிங்கிறதுக்கு வருவோம். அவளுக்கு ஒரு விஷயம் வேணும் பெருமாள் கிட்ட இருந்து. அதுக்குதான் இப்படி திருப்பி 2 பேரும் ஸ்விம் பண்ணி மேல வந்துட்டு இருந்தாளா, டஸ்க்கு மேல பூமி தேவி வச்சுன்னு பெருமாள் வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கறச்சே பூமி தேவி ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறான் பெருமாளோட. பெருமாளே, என்ன நீங்க காப்பாத்திட்டேல், ஓகே, இனிமே எனக்குள்ள சிருஷ்டி நன்னா வளர போறது. இந்த மனு சதரூபாலாம் சிருஷ்டி எக்ஸ்பேண்ட் பண்ண போறா. அப்படி இருக்கிறச்சே என்ன பண்ணினா உங்களை அடைய முடியும், என்ன பண்ணினா இந்த சிருஷ்டியில வர மனுஷாள்னா நல்ல கத்திய அடைய முடியும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுங்கோ அப்படின்னு கேட்டான். இவளுக்கு தெரியாதது இல்ல அகைன், பட் நம்மளுக்கு எல்லாம் அந்த லெசன் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த கொஸ்டினை கேட்டிருக்கான். வராகமூர்த்தியும் ரொம்ப கிருப்பையோட அந்த சமயத்துல பூமி தேவி கேட்ட கேள்விக்கு ஆன்சரா வராக புராணத்தை உபதேசம் பண்றார் பூமி தேவிக்கு. இதுதான் பூமி தேவியினுடைய மோட்டிவ், டு கிவ் திஸ் லெசன் டு பீப்புள். அதுக்குதான் இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிருக்கா. அதனால வராக புராணத்துடைய உபதேசத்தை பூமி தேவி வராக மூர்த்தி கிட்ட இருந்து வாங்கிண்டா. அதுல மெயின் டேக்அவே என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். பெருமாள் நிறைய விஷயங்கள் சொன்னாராம். பெருமாள் என்ன சொன்னார், பேசிக்கா என்ன ப்ளீஸ் பண்ணிட்டா மோட்சம் அப்படின்னு. என்ன ப்ளீஸ் பண்ணா மோட்சம் கொடுத்துருவேன், அவளுக்கு நல்ல கத்தி கொடுத்துருவேன். கண்ணமா ஒரே ஒரு நிமிஷம் அடி ஸ்டோரியை முடிச்சுடுற, அப்புறமா கொஸ்டின் கேளு. சோ என்ன ப்ளீஸ் பண்ணினா மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டார். ப்ளீஸ் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது நிறைய வழிகளை சொல்லிட்டே வந்தா. அதுல முக்கியமா 2 வழிகளை சூஸ் பண்ணினா பூமி தேவி, அதாவது நோட் பண்ணி வச்சுண்டா. என்னன்னு கேட்டா, பூமாலை கைங்கரியம், ஃப்ளவர் சர்வீஸ், பெருமாளுக்கு பூ கட்டி சாத்துறது. இன்னொன்னு பாமாலை கைங்கரியம், பெருமாளை பத்தி பாட்டு பாடுறது, பெருமாளுடைய திருநாமங்களை பாடுறது, சாங் சர்வீஸ். இது 2ம் ரொம்ப ஈஸி டு டூ. பெருமாளுக்கு பூ கட்ட தெரியலன்னா கூட பரவாயில்ல, அப்படியே கொண்டு வச்சா கூட ரொம்ப சூப்பர் தான். இல்ல பெருமாளோட பாட்டை பாசுரமா பாட தெரியலனா கூட பரவாயில்ல, நாராயணா, கோவிந்தா, கேசவா, மாதவான் திருநாமத்தை சொன்னா கூட போறோம். ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா, சுலப உபாயங்கள் 2ம். அதனால என்ன பண்ணா பூமி தேவி, இத 2த்தையும் நம்ம எப்படி பண்ணணும்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சுடலாம் அப்படின்னு தீர்மானிச்சு ஆண்டாளா அவதாரம் பண்ணி பெருமாளுக்கு பூமாலை கைங்கரியமும் பாமாலை கைங்கரியமும் பண்ணி ஆச்சரியமா வழிபட்டா அப்படிங்கிறது தெரியாது. சோ இதுதான் வராக அவதாரத்தினுடைய ஃபுல் ஸ்டோரி. இப்ப இதே ஸ்டோரி அடியன் இங்கிலீஷ்ல ஒரு தடவை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின்ஸோ அடியன் will take. Okay, so moving to the story of Varaha Avatara. Varaha is the 3rd incarnation amongst the Dashavataram. So in the Varaha Avatara, let us see how the story starts. Creation was happening. Lord Narayana created Brahma from his Nabhi Kamala or his navel lotus, and he gave the Upadesham of Vedas to Brahma and told him to proceed with all kinds of creations. Brahma started creating celestial beings first. He created the Devas, and then he created some special Maharishis, etc. Then he decided to create the seed of human beings who were known as Manu and Shatarupa. He wanted them to go and live on earth and propagate creation further, or make more and more human beings. Brahma had already created the earth and he wanted these people to go there and reside there and continue with creation. But when Manu and Shatarupa looked around, they did not find the earth anywhere. They realized that the earth was lost somewhere. Brahmadeva also realized that the earth was nowhere to be found. Now whenever Brahma had any kind of problem, the only resort that he could think of was Lord Sriman Narayana. So he mentally invoked the Lord and sought his refuge. He wanted to redeem the earth back so that creation could continue. As Brahma was lost in this contemplation, Lord Narayana took the form of a microscopic tiny boar
and emerged from the nostril of Brahma. As soon as this little boar emerged, it grew in size. It grew and grew so much that it became bigger than even the existing pralaya waters on which Brahma was present. Now we all know that creation happens after deluge or pralaya is over. So now, since the process of creation is on, this deluge water is still there, and the microscopic form of the boar which grew in such a size that it outgrew the pralaya waters and stretched up to the skies. And as this form grew and grew, it manifested in a very beautiful way, where the Lord decided to show himself as Yajna Varaha Murti. Varaha means the wild boar, and Yajna Varaha means that wild boar or Varaha who had all the components of Yajnas in his divine form. Now when a sacrifice or yajna is performed, there are many aspects to that sacrifice. Like there is a sacrificial fire, there is a sacrificial altar in which the fire is kept. There are many vessels required for performing that yajna. There are many ingredients like ghee and some special water, etc., which is required for the sacrifice. There are priests who perform the sacrifice. There are Veda mantras which are involved in the sacrifice. So all these are components of a yajna. It is said that all these components were seen in this divine form of Varaha, and so he was called as Yajna Varaha. Now who were the spectators of this Yajna Varaha form? They were all the celestial beings created by Brahma before itself. So it is said that all these special Maharishis who watched this form of Yajna Varaha extolled him and sang his praise. After this, Lord Varaha decided to take back the boar form in order to search Bhumi Devi and redeem her. Varaha entered the Pralaya waters searching for Bhumi Devi, and he happened to find her in Patala Loka, or the underground world. He lifted Bhumi Devi on his tusks, on his giant tusks, and started wading through the Pralaya waters. It was a beautiful sight described the Puranas and Stotras. Now we all know how big the earth is. If a boar had to carry this earth on his tusks, we can imagine the magnificent size of that boar and that beautiful union of Bhumi and Varaha. As Varahamurti was redeeming Bhumi Devi and swimming across the Pralaya waters, he encountered an Asura. This was the Asura named Hiranyaksha. Varahamurti decided to fight this Hiranyaksha because he was an antisocial element. So he placed Bhumi Devi besides and had a fierce battle with Hiranyaksha, at the end of which he slew the Asura. And then he redeemed Bhumi Devi and flew and swam back across the Pralaya waters. Now there is a general belief across people that it was Hiranyaksha who stole Bhumi Devi and hid her in Patala. There are no direct reference to this in the Bhagavata Purana. It is said that Bhumi was present in the Patala Loka and Hiranyaksha encountered Varaha. Probably these two instances happened simultaneously. This is being authenticated by Swami Deshika in his Bhustuti, when he says that Bhumi Devi did a role play where she hid all her strengths and great qualities and acted like an Abala Nari, or
somebody who did not have any strength, and went into the pralaya waters. Why did she do this? Because she wanted to give the Lord a reason to make an incarnation. Because she wanted the Lord to teach something to the world through this incarnation. What she wanted him to teach, we shall see in a few minutes from now. So, it so happened that Bhumi Devi went into the pralaya waters. Audanvate payasi majjanam abhyanaishi, says Swami Deshika. She just did a role play of getting into the pralaya waters and being an abala. And at the same time, the antisocial element, Hiranyaksha too, came to that region, and he fought with the virtuous Lord, and ultimately virtue won over vice. Now, after Hiranyaksha was slain, Varaha Murti took Bhumi Devi on his tusks again and started swimming through the pralaya waters. At this time, Bhumi Devi started a conversation with Varaha Murti. She told him, "O Lord, now you have saved me. I wish that you can save all the creations that are going to be made within me soon. Manu and Shatarupa will come and propagate creation inside me. So there will be a lot of human beings inside the earth. Now, if these human beings have to be redeemed, if they have to go to a good path, what are the ways to do so?" In answer to this question, Varaha Murti gave the Upadesha of the Varaha Puranam to Bhumi Devi. He answered in detail to this question of Bhumi Devi, and he basically told her, if one pleases me, then they can get to a good state. They can get redemption. So Bhumi Devi asked, what are the ways to please you? Varaha Murti gave her numerous ways, out of which Bhumi Devi decided to zero down on two main aspects. What were they? They were doing flower service to the Lord, or doing Pumalai Kainkaryam to the Lord, and the next was doing song service to the Lord, or doing Pamalai Kainkaryam. Now, Bhumi Devi chose these two aspects because they were very easy to perform. It's very easy to lay a flower at the feet of the Lord, right? Similarly, it's very easy to sing simple songs about him. Or even if we cannot sing songs, we can just chant his names, and that itself will become songs for the Lord. So these two are very easy ways of pursuing divinity. So Bhumi Devi thought that she will make a demonstration of these two means. And so she made an incarnation of herself as Andal and did flower service and song service to the Lord. And all that we need to do is think about Andal and try to sing her pasurams so that we can easily get into the path of redemption. So this was the story of Varaha Avatara. We have summarized it in the form of a flow sheet. Brahma created Swayambhuva Manu and Shatarupa, laws of the earth and advent of Varaha, emergence of Yajnavaraha Murti, Varaha search for Bhumi Devi, Bhuvaraha Serti, slaying of Hiranyaksha, and birth of Varaha Purana. That leads us to the end of the story. Before we go to Avatara Geetam, Adiyan will take questions. சொல்லுங்க குழந்தைகளா, இப்ப எல்லாரும் கேள்வி கேட்கலாம். சாய் பார்கவி சொல்லு. Again, first எனக்கு வந்து நீங்க who will see Varaha Perumal standing so tall னு கேட்டா நீங்க some ரிஷிகள்னு சொன்னீங்க. அவெல்லாம் வந்து திவ்ய சூரிஸ் தானே? திவ்ய சூரிஸ் கிடையாது, திவ்யமான புருஷர்கள் அப்படி வச்சுக்கலாம். திவ்ய சூரியனா ஆழ்வார்கள். சொல்லு. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து பூமி தேவிக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனா எதுக்கடி என் क्वेश्चन கேட்டா, அதுக்கப்புறம் பூமி தேவி வந்து ஆண்டாள அவதாரம் எடுக்கிறதுக்கு பதிலா பூமி தேவியே பெருமாளுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணிருக்கலாம் அடியன். So these two questions அடியன். Okay. So first question, பூமி தேவி தெரிஞ்சிண்டே ஏன் கேட்டானா,
நம்மளுக்கெல்லாம் அந்த ரெஃபரன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக கேட்டா. இப்ப பெருமாள் பதிலா அந்த வராக புராணத்தை சொன்னாரோ இல்லையோ, இப்ப அந்த வராக புராணம் நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்டா கிடைக்கிறது. பூமி தேவி இந்த கொஸ்டினை கேட்கலன்னா வராகமூர்த்தி எப்படி நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். சோ நம்மளுக்காக தான் பூமி தேவி அதை கேட்டு தெரிஞ்சுட்டா. அது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர், ஏன் ஆண்டாள அவதாரம் பண்ணானா, இப்போ அந்த டைத்துலயே பூமி தேவி அதை ஏன் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு கேட்டா, யாருக்காக ஃபாலோ பண்ணி காட்டுவா? இன்னும் கிரியேஷனே நடக்கல. கிரியேஷன்லாம் நடந்து முடிஞ்சாவிட்டு பீப்புளுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பீப்புள் அதுக்கு வரணும். அதனால பீப்புள் கிரியேட் ஆகி பீப்புள்லாம் ஓரளவுக்கு ட்ரபிள்ல இருக்கிற சமயத்துல அவ இந்த அனுஷ்டானத்தை காமிச்சானா அது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்னும் ரெலவெண்டா இருக்கும். அதனால she waited for some time and then she became Andal and then showed us the way. இது செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? சரி, அடுத்த கேள்வி ஸ்ரீனிகா சொல்லு. பூமி தேவி வந்து லைக் எல்லாம் அந்த பிரம்மா மனு சதரூபா இவர்களும் ரொம்ப வரி கொடுத்துட்டா, பூமி தேவி தாயாரா இருந்ததுனால பெருமாள்கிட்டயே டைரக்டா கேட்க முடியுமே அடியேன், ஏன் வந்து இந்த ரோல் பிளே பண்ணா? ஏன் ரோல் பிளே பண்ணான்னா அவளுக்குலாம் வந்து கவலை கொடுத்துட்டா பூமி தேவிங்கிறது கரெக்ட். எப்பவுமே வந்து ஒரு கவலைக்கு அப்புறம் நம்மளுக்கு தெளிவு வந்துன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த மாதிரி ஒரு காரணத்தினாலதான் பெருமாள் வந்து வராகமூர்த்தியா அவளுக்கு எல்லாம் சேவை சாய்ச்சார், யஜ்ஞ வராகமூர்த்தியா. அந்த சேவை அவளுக்கு ஏன் கிடைச்சது? ஏன்னா பூமி தேவி இந்த லீலைய பண்ணா. உலகத்துக்கும் அதனால யஜ்ஞ வராகமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்த, யஜ்ஞங்கள்லாம் இதை கொண்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லெசனும் கிடைச்சது. அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்ன கேட்ட நீ? லாஸ்டா ஒரு கொஸ்டின் என்ன கேட்ட? பூமி தேவி தாயார் ஆச்சடியன் ஏன் டைரக்டா கேட்கலன்னு கேட்டிருந்தேன். கேட்டுக்கலாம், பட் அது டெமான்ஸ்ட்ரேஷனா காமிக்கணும்னா எல்லாருக்கும் தெரியற மாதிரி தானே நடக்கணும் கண்ணா. டைரக்டா பெருமாள்கிட்ட அவ மட்டும் கேட்டுட்டானா நம்மளுக்கு எப்படி தெரியும் அது நடந்ததுன்னு, இல்லையா? சோ அது வெளிப்பாடுக்காக தான் அவ தன்னோட பலத்தை குறைச்சிண்டு அவ பிரளய ஜலத்துக்குள்ள போனா. she actually went through a suffering for our case. பாவம், அங்க போய் பாத்தாளத்துல இருட்டுல அத்தனை நாள் இருந்தா, பெருமாள் வந்து அவளை காப்பாத்துற வரைக்கும். அதனால நம்மளுக்காக தான் அந்த ரோல் பிளே பண்ணியிருக்கா. இதுல இன்னொரு லெசனும் இருக்கு. யாராவது ஒருத்தர் கஷ்டத்துல இருந்தா பெருமாள் அவளை தேடி வந்து காப்பாத்துவர் அப்படின்றதையும் பெருமாள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாரு, இல்லையா? சோ அந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஸ்கோப் கொடுக்கணும்னா பூமி தேவி ஹேஸ் டு ஆக்ட் லைக் அவ தாயாருடைய குவாலிட்டிஸ்லாம் அவ குறைச்சிண்டு வெறும் அவ ரொம்ப அபலா மாதிரி, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி, ஹெல்ப்லெஸ் மாதிரி அவ நடிக்கணும். அப்பதான் வந்து ஹெல்ப்லெஸ்ஸ பெருமாள் காப்பாத்துவார் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியும். தாயாருக்கு ரொம்ப கருணை ஜாஸ்தி. யாராவது ஒருத்தரை காப்பாத்தட்டும் பெருமாள் நான் வெயிட் பண்ண மாட்டா, நம்மளே அந்த ரோல் பிளே பண்ணிடலாம், நம்மளே அதுல இருக்கலாம், நம்மளே பெருமாள் காப்பாத்துவாருங்கிறத பார்த்து பெருமாள் எல்லாருக்கும் நம்பிக்கை வரட்டும் அப்படின்னு நினைச்சுப்பா. சோ கருணையினாலதான் அப்படி பண்ண. சரி, ஓகே. தயா நீ சொல்லு. நீங்க வந்து நடுவுல சில ரிஷி எல்லாம் பார்த்தான்னு சொன்னீங்கல்ல, இந்த யஜ்ஞ வராக மூர்த்திய, அந்த ரிஷி பேர்லாம் என்ன? சனகாதி மகரிஷிகள்லாம் பார்த்தாமா. சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர்கள் அவள்லாம் பார்த்தா. நாரதர் பார்த்தார், அந்த ரிஷிகள்லாம் பார்த்தா. அது இன்னொரு ஒரு கொஸ்டின். அது இந்த மாதிரி யாரும் இல்லாதப்போ வைகுண்டத்துல நடக்கிறது, இல்ல யாரும் இல்லாதப்போ இந்த பிரளய ஜெயெல்லாம் இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நடக்கிறது இல்ல, அது யார் நம்மளுக்கு நரேட் பண்ணி இப்போ சொல்லறா? பியூட்டிஃபுல் கொஸ்டின். இந்த புராணங்கள்ல இந்த கதைகள்லாம் வருதுமா. புராணங்களுக்கு மெயின் ஆத்தர் வந்து வேதவியாசர். அவரே பெருமாளோட அவதாரம் தான். அவருக்கே எல்லா ஞானமும் இருந்து இதெல்லாம் வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு நம்மளுக்காக. இதெல்லாம் நடந்தது அக்ராஸ் டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ் அப்படிங்கறத ஃபார் அவர் பெனிஃபிட் அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு புராணங்கள். கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் அடியேன் கொடுத்துட்டு திருப்பி உங்ககிட்ட வரேன். கேஷவ் நீ சொல்லுமா, என்ன கொஸ்டின்? கொஸ்டின் இல்லையா? வெறுமதான ஹேண்ட் ரைஸ். ஓகே, ஹம்சினி உனக்கு என்ன கொஸ்டின்? அடியேன் நீங்க சொன்னீங்க அது மாதிரி பூமாதா வந்து
வேணும்ட்டே தான் வந்து அந்த ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணா. நீங்க சொன்னீங்க ஏதோ லெசன் டீச் பண்ணதுக்கு, என்ன லெசன் அது? லெசன் என்னன்னா இந்த வராக புராணத்தை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு, ஏதாவது வீக்கா ஆக்ட் பண்ணி பெருமாள் வந்து அவளை தூக்கின்னு வரும்பொழுது அவ குவெஸ்டின் கேட்டு பெருமாள் வராக புராணம் கொடுத்தாரு இல்லையா. சோ அது ஒரு பெரிய லெசன். இன்னொரு லெசன் என்னன்னா ஹெல்ப்லெஸ்ஸா ஒருத்தர் இருந்தா பெருமாள் கண்டிப்பா அவரை காப்பாத்துவா அப்படிங்கிற லெசன். சோ அதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக பூமி தேவி பிரளயத்துக்குள்ள குதிச்சா அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றாரு. இந்த விஷயத்த வந்து நம்மளுக்கு சொல்றது சுவாமி தேசிகன். ஏன்னா புராணத்திலும் டைரக்டா ஹிரண்யாக்ஷன் வந்து ஸ்டீல் பண்ணிட்டு போனா அப்படிங்கிறது இல்ல. அதனால அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சுவாமி தேசிகன் பூஸ்துதியில நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. புரிஞ்சுதா? ஓகே ஆரியா. ரைட் மாமான்யா, நீ சொல்லு, உனக்கு என்ன டவுட்? மான்யா நோ ஆடியோன்னு வருதுமா. மான்யா ஐ கான்ட் ஹியர் யூ. நீ வேணா லீவ் பண்ணிட்டு திருப்பி ஜாயின் பண்ணி क्वेश्चन கேளு. அதுக்குள்ள சாய் பார்கவி நீ உனக்கு இன்னொரு டவுட் என்ன இருக்குன்னு கேளு. அது என்னன்னாடியே சில அவதாரங்கள்ல பெருமாள் தான் மற்றவர்களுக்கு காட்டிடுவா. ஆனா வந்து 1 or 2 அவதாரம் பெருமாள் will only be. இப்ப கிருஷ்ண அவதாரம் ஃபார் எக்ஸாம்பிள், கிருஷ்ணா என்ற அம்மா அவதாரம் பெருமாள் வந்து கிருஷ்ணன் வந்து பெருமாள்னு யாருக்குமே தெரியாது. அவர் வந்து பிறக்கும் போது 4 கையோட தான் பிறந்தார். ஆனா அவர் வந்து அதெல்லாம் மறைச்சிருந்தாருன்னு தான் நான் கேட்கறேன். வேற ஒண்ணும் இல்லை. பெருமாள் வந்து கிருஷ்ணாவதாரத்துல ஏன் மறைச்சிருந்தாருன்னா அவ அம்மா சொல்லிட்டா. தேவகி தேவி வந்து ரொம்ப பயந்து போயிட்டாளாம். கிருஷ்ணருக்கு 4 கை இருக்குன்னு பாத்துட்டு, ஐயோ இந்த மாதிரி 4 கையோட வந்துட்டியே, எங்க அண்ணா கம்சன் எனக்கு 8வது குழந்தை பிறந்தா கொல்லணும், நாராயணன் வருவானோன்னு நினைச்சுட்டு இருக்கான், நான் தான் நாராயணன் அப்படின்னு காமிச்சுட்டு நீ 4 கையோட இப்படி பிறந்திருக்கியே, பிளீஸ் மறைச்சிக்கோ 2 கைய அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டாளாம் தேவகி தேவி. அதனால மறைச்சுட்டார் கிருஷ்ணாவதாரத்துல. பக்தாளுக்கு வேணும்னா பெருமாள் என்ன வேணா பண்ணுவார், மறைக்கவும் மறைச்சுப்பார், காமிக்கவும் காமிப்பார். சரியா? சரி மான்யா, நீ திருப்பி வந்துட்ட, உன்னோட டவுட் இப்ப கேளு. அடியன் சோ இந்த வராக அவதார எதுக்கு பிரம்மாவோட நாஸ்ட்ரில்ஸ்ல இருந்து வந்தது? பிகாஸ் எல்லா அவதாரம் எக்ஸப்ட் வராக birth எடுத்தா or somewhere else ல இருந்து வந்தா, ஹியூமன் பாடியில இருந்து வரல. சோ எதுக்கு நாஸ்ட்ரில்ல இருந்து வந்தா? क्वेश्चन மானியா, பியூட்டிஃபுல் क्वेश्चन. இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ரீசன் இருக்கு, ரொம்ப டெக்னிக்கல் ரீசன் ஒன்னு இருக்கு இதுக்கு. இப்போ ஜெனரலி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த 5 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றா இல்லையா. ஐ டோன்ட் நோ இஃப் யூ பீப்புள் நோ அபவுட் இட். தேர் ஆர் 5 பேசிக் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸ்கை அப்படின்னு வந்து ஒரு எலிமெண்ட், விண்ட் ஒரு எலிமெண்ட், ஃபயர் ஒரு எலிமெண்ட், வாட்டர் ஒரு எலிமெண்ட், எர்த் ஒரு எலிமெண்ட். ஓகே, ஸோ ஈச் எலிமெண்ட் ஹேஸ் அ குவாலிட்டி அசோசியேட்டட் வித் இட். அதுல வந்து ஸ்கை அப்படிங்கிற எலிமெண்ட்டுக்கு வந்து சவுண்ட் அப்படிங்கிற குவாலிட்டி இருக்கு, ஏன்னா ஸ்கைல தான் வந்து தண்டர் வரும். அதே மாதிரி விண்ட் அப்படிங்கிற எலிமெண்ட்டுக்கு வந்து டச் அப்படிங்கிற குவாலிட்டி உண்டு. See, when wind blows we can experience it. அது நம்மள அப்படியே ஸ்பர்ஷம் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும், டச் பண்ணிட்டு போற மாதிரி. அந்த அந்த விண்ட் நம்மளோட ஸ்கின்ல வந்து நம்ம கோல்டா ஃபீல் பண்ணும். கரெக்ட், கோல்டா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ டச் இஸ் அசோசியேட்டட் வித் விண்ட். அதே மாதிரி ஃபயர் இஸ் அசோசியேட்டட் வித் ஃபார்ம், யூ கேன் see fire. ஓகே, அதே மாதிரி வாட்டர் இஸ் அசோசியேட்டட் வித் டேஸ்ட், பிகாஸ் யூ கேன் டேஸ்ட் வாட்டர். இப்போ எர்த் அப்படிங்கிற எலிமெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் சென்ட், ஸ்மெல். ரைட், when it rains, இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெயின் வந்ததுன்னு வச்சுக்கோ சம்மருக்கு அப்புறம், அந்த பெட்ரிகோர் அப்படின்னு இருக்கும், அந்த மண் வாசனைன்னு சொல்லுவா தமிழ்ல. யூ கேன் ஸ்மெல் தி எர்த், யூ கேன் ஸ்மெல் மட். ஸோ ஸ்மெல் இஸ் அன் அட்ரிபியூட் ஆஃப் எர்த். அதனால பெருமாள் வந்து எர்த்தை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்மெல் அசோசியேட்டட் சென்ஸ் ஆர்கனான நோஸ்ல இருந்து வெளியில வந்தாராம் அப்படின்னு இது புராணத்தினுடைய இன்டர்பிரிட்டேஷன்ல ஆச்சாரியெல்லாம் சொல்லியிருக்கான். ஸோ இட்ஸ் a very technical detail that you have asked for. Very nice of you to have asked for it. So
So that's the reason Perumal decided to incarnate from Brahma's nose. So again ஒரு wind smell scent மாதிரி ஒரு வராகாவதார் இருந்தால் அப்புறம் பெருமாள் incarnation எடுத்து to save பூமி தேவி தான் வராகாவதாரன் அந்த incarnation எடுத்து human போர் ஆகி தான் வந்தான் இல்லாடி. ஆமா, டிவைன் போராய் வந்தா, ஹியூமன் போரா இல்ல, ஒரு டிவைன் வராகமா. அதாவது மகாவராகம்னு சொல்றா. மகா ஹியர் denotes யூனிக். ஓகே, நாட் லைக் இப்ப நார்மலா நம்ம பார்க்கக்கூடிய போர்ஸ் உலகத்துல இருக்கிற போர் மாதிரி கிடையாது பெருமாள். அவர் ஒரு டிவைன் ஃபார்மோட தான் வந்தார் அந்த சமயத்துல. ஹியூமன் பாடியா வந்தான். அப்புறம் ஃபேஸ் அபவுட் தி நெக் எல்லாம் ஃபுல் போர் தான். பெருமாள் ஃபுல் போர். ஓகே, பட் ஆனா எர்த் போர் இல்ல. எர்த் போர் இல்ல, டிவைன் போர். எர்த் போரோட பாடி மாதிரி அந்த போரோட பாடி இருக்கல. அது திவ்யமா இருந்தது. ஆமா அடியன், சரி அடியன், தன்யாஸ்மி அடியன். சரிமா? ஓகே, சாய் பார்கவி has another doubt I think. சொல்லு. எஸ் அடியன். அடியன் ஆக்சுவலி எல்லா அவதாரத்திலையும் பெருமாள் ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் அனிமல் அதை எடுப்பார் அவதாரம் எல்லாம். ஆனா வந்து வராக அவதாரத்துல மட்டும் ஏன் அடியன் ஃபுல் ஹியூமன் ஃபுல் அனிமல் ஆயிட்டாரு? எல்லா அவதாரத்திலயும் ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் இது கிடையாது. மத்ஸ்யமூர்த்தியும் ஃபுல் மத்ஸ்யம் தான், கூர்மமூர்த்தியும் ஃபுல் கூர்மம் தான், வராகமூர்த்தியும் ஃபுல் வராகம் தான். நரசிம்மர் தான் ஹாஃப் ஹாஃபா இருந்தார். ஓகே, சோ நரசிம்மர் அடுத்ததுதான் நம்ம படிப்போம் அவரை பத்தி. பட் டில் நவ் தீஸ் ஆர் ஆல் ஃபுல் ஃபார்ம்ஸ். ஹியூமன் ஃபார்ம் கீழே கிடையாது. அப்படி சில பிக்சர்ஸ்ல அப்படி போட்டு விடுறா, பட் தட்ஸ் நாட் ட்ரூ. when Perumal came as Matsya, he came as full Matsya. when he came as Kurma, he came as full Kurma. So full Varaha. சரியா? ஓகே டியர். ஆனா நான் வந்து சில வெளியில போகும்போது, சில கோவிலுக்கெல்லாம் போகும்போது, சில கடையில இருக்கிற போட்டோஸ்ல வந்து ஹாஃப் ஹியூமன் அதான் டிஎன் போட்டிருக்காங்க. பட் கதை அப்படி இல்ல, அனுபவத்துக்காக சில பேர் அப்படி வரைவா. பெருமாள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பார். அப்படி பிக்சர் வரைஞ்சாலும் he is okay with it. But when we look at the story from Puranas, it tells us that it was full form like that only. சரியா? ஓகே, தயா தயா என்னமா டவுட்? பெருமாள் வந்து அவதாரம் எடுக்க ஏன் வந்து அவர் பெருமாள்னு காமிக்காம அவதாரம் எடுக்கிறார்? பெருமாள்னு காமிக்காம அவதாரம் எடுக்கிறார்னு சொல்ல முடியாது. அவர் இந்த இடத்துல யஜ்ஞமூர்த்தியா பெருமாளா தன்னை காமிச்சுட்டார் இல்லையா? அதே மாதிரி வராக புராணம் சொல்லும் பொழுதும் தாம் பெருமாள்னு காமிச்சுட்டார். அதாவது உங்க கொஸ்டின் என்ன நான் சரியா புரிஞ்சுட்டேன்னா, அவர் ஏன் வந்து நாராயணனா ஃபார்ம் காமிச்சிக்கலன்னு கேக்குறியா நீ? அது அப்படி பண்றாருன்னா, ஏன்னா அவர் ஆழ்வார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார், தமருகந்த எவ்வுருவம் அவ்வுருவம் தானேன்னு. அதாவது ஒருத்தருக்காக பெருமாள் ஒரு காரியத்தை பண்றாருன்னா, see for your sake I am coming dressed in this way, I am incarnating in this manner அப்படின்னு காமிக்கிறதுக்காக, just to make that occasion special or that bhakta feel special அவர் பண்றார். இப்ப இந்த இடத்துல பூமி வந்து ரவுண்டா பூமியா இருந்தது. சோ டஸ்க் வழியா தூக்கிட்டு வந்தா அது ரொம்ப அப்ரோப்ரியேட்டா இருக்கும் அப்படிங்கறதுக்காக வராக அவதாரம் பண்ணினார். சோ அந்த பக்தாளுக்காக, அந்த அடியாருக்காக ஒரு ஃபார்ம் எடுத்துன்னு வருதுங்கிறது பெருமாள் ஃபீல்ஸ் that it is a way of making the bhakta feel special. அதனால அப்படி வர இல்லைன்னா எல்லா இடத்துலயும் நாராயணன் எப்பவுமே இருக்கார். he can just manifest at that place and perform the job. அவர் பண்றது இல்லை. அவர் அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் போட்டு மெனக்கேட்டு வர. that shows that he cares for his bhaktas more. புரியுதா? ஓகே dear, thank you dear. yes ma. ஸ்ரீஹரி சொல்லுமா, என்ன டவுட் கண்ணா உனக்கு? அடியன் அவதாரங்கள் பண்ணுச்சு அடியன். அடியன் தேவர்கள் அவளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் பெருமாள்னு எப்படி தெரியும் அடியன்? அவளுக்குலாம் இன்னும் கொஞ்சம் ஞானம் ஜாஸ்தி. சோ அவ பெருமாள்ங்கிறத ரியலைஸ் பண்ணிடுவா. அதனாலதான் ஜெனரலி அவதாரங்கள்லாம் பண்ணா தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி ஸ்லோகாஸ் எல்லாம் இருக்கும் புராணாஸ்ல.
ஸோ அவளுக்கு கொஞ்சம் தே ஹவ் பெட்டர் நாலேஜ் அபவுட் ஆல் திஸ். ஞானம் அவளுக்கு இன்னும் விகாஸ் அடைஞ்சிருக்கிறதுனால தே கேன் ரியலைஸ். வசுதா, உனக்கு என்னமா டவுட்? அடியன் டவுட் இல்ல, அடியன் ரெக்வெஸ்ட். அடியன் அவதார கீதம் தனியா அனுப்புறீங்களா அடியன்? கண்டிப்பாமா, அடுத்ததை தான் பண்ணணும் நம்ம. அதுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி மான்யா திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். உனக்கு என்ன டவுட் கேக்குறேன்? இல்ல பழைய ஹேண்ட் ரைஸ்? அடியன் எனக்கு டவுட் இல்ல, ஆக்சிடென்டலா நான் ஹேண்ட் ரைஸ் எடுக்கல. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். சரி, now we'll do Avatara Geetam and complete this session. Okay. Avatara Geetam for Varaha Avataram is Ambudher Jale Daityamajjitam Rakshitum Dharam Vedaso Nasaha Janmakarine Yajnamurtaye Krodarupine Te Namo Namaha. இதுக்கு அர்த்தம்? அம்புதேர் ஜலே தைத்தியமஜ்ஜிதாம் ரக்ஷித்தும் தராம். அதாவது அம்புதி பிரளய ஜலத்துல இருக்கிற இந்த தரா, அதாவது பூமிய ரட்சிக்கணும். அதே சமயத்துல அந்த தைத்தியனும் அந்த சமயத்துல இருந்தான், அவன் முழுக்கிட்டான் சில பேர் சொல்றா. அந்த முழுக்கப்பட்ட பூமியை காப்பாத்துறதுக்கு வேதசோ நசகா, வேதஸுங்கிறது இந்த இடத்துல பிரம்மதேவனை குறிக்கும், அவருடைய மூக்கிலிருந்து ஒரு அவதாரம் பண்ணார். ஜன்மகாரினே அவதாரம் பண்ணினார். அந்த அவதாரம் பண்ண மூர்த்தி யஜ்ஞமூர்த்தியாவும் சேவை சாதிச்சார். அப்பேற்பட்ட யஜ்ஞமூர்த்தியான குரோட ரூபி, குரோட ரூபினா வராக ரூபின்னு அர்த்தம். அந்த வராக ரூபியான பெருமாளை நான் மறுபடியும் சேவிக்கிறேன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். சரியா? சோ அம்புதேர் ஜலே தைத்தியமஜ்ஜிதாம் ரக்ஷிதும் தராம் வேதசோ நசஹ ஜன்மகாரிணே யஜ்ஞமூர்த்தயே குரோட ரூபிணே தே நமோ நமஹ. இதுதான் வராக அவதாரத்தினுடைய சம்மரி. இப்ப இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான அசைன்மெண்ட் கொடுக்க போறேன். அசைன்மெண்ட் ஃபார் ஆல் த 3 அவதாராஸ். ஓகே, 3 அவதாரங்களுக்கும் நீங்க ஃப்ளோ ஷீட் எழுதணும் குழந்தைகளா. மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம் பிபிடிலேயே இருக்கு ஃப்ளோ ஷீட்டு. அதை எழுதலாம், அப்படியேவும் எழுதலாம். இல்ல உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கூட எழுதலாம். சரியா? ஓகே, ஐ ரியலைஸ் some of you want to sing this Avatara Geetam. Keshav, can I sing in கேட்டிருக்க? சிங் பண்ணி காமி. அம்புதேர் ஜலே தைத்யமஜ்ஜிதாம் ரக்ஷிதும் தராம் வேதசோ நசஹ ஜன்மகாரிணே யஜ்ஞமூர்த்தயே க்ரோடரூபிணே தே நமோ நமः. சூப்பர். ஹேண்ட் ரைஸ் பண்ணவா எல்லாரும் பாடுங்க. நல்லா இருக்கு. ஸ்ரீனிகா பாடு. அம்புதேர் ஜலே தைத்யமஞ்சிதாம் ரக்ஷிதும் தராம் வேதசோ நசஹ ஜன்மகாரிணே யஜ்ஞமூர்த்தயே க்ரோடரூபிணே தே நமோ நமः. Everybody will get a chance. Srihari, நீ பாடு. அம்புதேர் ஜலே தைத்யமஜ்ஜிதாம் ரக்ஷிதும் தராம் வேதசோ நசஹ ஜன்மகாரிணே யஜ்ஞமூர்த்தயே க்ரோடரூபிணே தே நமோ நமः. சூப்பர். ஹம்சினி, நீ பாடு. அம்புதேர் ஜலே தைத்யமஜ்ஜிதாம் ரக்ஷிதும் தராம் வேதசோ நசஹ ஜன்மகாரிணே யஜ்ஞமூர்த்தயே க்ரோடரூபிணே தே நமோ நமः. சூப்பர். தயா, நீ பாடு. அம்புதேர் ஜலே தைத்யமஜ்ஜிதாம் ரக்ஷிதும் தராம் வேதசோ நசஹ ஜன்மகாரிணே யஜ்ஞமூர்த்தயே க்ரோடரூபிணே தே நமோ நமः. யஜ்ஞமூர்த்தயே சொல்லணும். நல்லா பாடினேன். ஓகே, சாய் பார்கவி, நீ பாடு. அம்புதேர் ஜலே தைத்யமஜ்ஜிதாம் ரக்ஷிதும் தராம் வேதசோ நசஹ ஜன்மகாரிணே யஜ்ஞமூர்த்தயே க்ரோடரூபிணே தே நமோ நமः. சூப்பர். மான்யா, நீ பாடு.
अम्बुदर्जले दैत्यमर्जितां रक्षितुं दरां वेदसोनसः जन्मकारिणे यज्ञमूर्तये क्रोधरूपिणे ते नमो नमः. गुड. कृतज्ञन नी पाडु. अम्बुदुर्दिले बुधेर्जले पाडु. बुधेर्जले दैत्यमर्जितां रक्षितुं दरां वेदसोनसः जन्मकारिणे यज्ञमूर्तये क्रोधरूपिणे ते नमो नमः. सुनंदनी पाडु. बुधेर्जले दैत्यमर्जितां रक्षितुं धरां वेदसोनसः जन्मकारिणे यज्ञमूर्तये क्रोधरूपिणे ते नमो नमः. சூப்பர். எல்லாரும் ரொம்ப நல்லா பாடினேன். ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த செஷனோட நம்ம ஹோம்ஒர்க் பண்றோம். 3 அவதாரங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் எழுதுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூன் 7th அன்னைக்கு MCQ டெஸ்ட் இருக்கும். ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸோடது மிட் டேர்ம் டெஸ்ட். அதுக்கு போர்ஷன் ஸ்நானம், திருமண் காப்பு, மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம். சரியா? இதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் செஷனும் நம்ம நடத்துவோம். ஜஸ்ட் ரிவைசிங் மெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் செஷன்ஸ். ஆன் 25th May, லைக் 25th to 28th May வீக்ல ரெசிடேஷன் அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் அதோட நெக்ஸ்ட் சண்டே ஜூன் 7th அன்னைக்கு MCQ அசஸ்மெண்ட் இருக்கும். சரியா? இந்த அசைன்மெண்ட் சப்மிஷன் டேட் நம்ம 20th and 21st May வச்சுக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. 3 அவதாரங்களுக்கு ஃப்ளோ ஷீட் எழுதி அதை போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஃப்ளோ ஷீட் கேன் பி எக்ஸாக்ட்லி வாட் இட் இஸ் ஆஸ் இன் தி PPT ஆர் கேன் பி இம்ப்ரூவைஸ்ட். அது உங்களோட இஷ்டம். யூ கேன் டு இட் எனிவே யூ. சொல்லுங்கம்மா. ரகுநந்தன், என்ன டவுட்? அடியன் ஃப்ளோ ஷீட்ல நம்ம அந்த அவதாரம் யார காப்பாத்தினர், யார ஸ்லேவ் பண்ணார் எழுதணுமா அடியன்? இது எப்படி இருக்கும்னா, அதை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா ஒண்ணு, இங்க பாரு இந்த மாதிரி இருக்கும் ஃப்ளோ ஷீட். 3த்துக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஃப்ளோ ஷீட். இதையே எழுதினாலும் பரவாயில்ல, இதோட சேர்ந்து யார காப்பாத்தினா, யார சம்மரிச்சா அதையும் எழுதலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது அதுல விசேஷ டிப்ஸ் எழுதணும், பாயிண்ட்ஸ் எழுதணும் தோணித்தா அதையும் எழுதலாம். ஸோ எனிதிங் மோர் தென் வாட் இஸ் தேர் இன் தி ஃப்ளோ ஷீட் இஸ் ஆல்சோ வெல்கம். பட் அட்லீஸ்ட் ஃப்ளோ ஷீட்டையாவது கட்டாயம் எழுதணும். சரியா? ஓகே. வேற நிறைய பேர் டவுட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அசைன்மெண்ட் ரிலேட்டடா. ஒருத்தரா சொல்லுவோம். ஸ்ரீனிகா, என்ன டவுட்? ஸ்ரீனிகா டவுட் கிரேஸ் பண்ணியா இல்ல வெறும் வந்துட்டா? இல்லடி, என்ன அத இது பண்ண மறந்துட்டேன். அனந்தன் சேஷஸ்ரீ ரைட் பண்ணிட்டு ஒரே நிமிஷம் அண்ணா. அனந்தன் சேஷஸ்ரீ ஏதாவது டவுட் இருக்கா? என்னம்மா? என்னம்மா என்னம்மா ஸ்லோகமா பண்ணு 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 अम्बुदर्जले दैत्यमर्जितां रक्षितुं दरां वेदसोनसः जन्मकारिणे यज्ञमूर्तये क्रोधरूपिणे ते नमो नमः. வெரி நைஸ், சூப்பர். இன்னொருத்தர் இருக்கேளா? யார் இப்ப சொன்னது? அனந்தன சேஷஸ்ரீயா? अम्बुदर्जले दैत्यमर्जितां रक्षितुं दरां वेदसोनसः जन्मकारिणे यज्ञमूर्तये ते नमो नमः. வெரி குட். ரொம்ப நல்லா சொன்னீங்க ரெண்டு பேரும். ஓகே. சாய் பார்கவி, உனக்கு என்ன டவுட்? அடியன் டவுட் இல்லடி, என்ன நீங்க கொஞ்சம் அவதார கீதம் வைக்க முடியுமா அடியன்? ஜஸ்ட் நான் போட்டோ எடுத்து வெச்சுக்கிறேன் அடியன், பிராக்டீஸ் பண்றதுக்கு. என்னம்மா காமிக்கிறேன். சரி ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி ஹம்சினிக்கு என்ன டவுட்னு கேட்டுறேன். ஹம்சினி டவுட் இருக்கா? ஆமா அடியன். அடியன் இது ஒரு டவுட். ஸ்நானம்
அந்த இதுல இருந்து ஸ்நானமா சொல்லு அடியன் அது நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி அது அந்த மந்த் உங்களால ஒரு அந்த டைப் ஆஃப் ஸ்நானம் அது ஸ்லோகம் சொல்லி அந்த ஸ்நானம் பண்ணலான்னு சொன்னீங்க. அந்த ஸ்லோகம் நீங்க நீங்க அனுப்பிச்சிட்டீங்களா இல்ல எனக்கு தான் ரிசீவ் ஏன்னா அது ஒரு பாசுரமா இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தையா சொல்லலாம்னு தோணிட்டு அதை நம்ம ஒரு கிளாஸ்ல பண்ணலாம் என்ன. இன்னைக்கு டைம் ஆயிடுத்து, பட் இன்னொரு கிளாஸ்ல அதை சந்தையா சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் ஆடியோ அனுப்புறேன். அப்ப நம்ம பண்றதா இருந்தோம் அதுக்குள்ள அனத்தியனம் வந்துடுத்து, பிரபந்தம் ரிசைட் பண்ண முடியாத காலம் வந்ததுனால அது அப்படியே விட்டு போச்சு. we will complete it. நான் இந்த ரிவிஷன் செஷன் போட்டு இதை பண்ணலாம் கண்ணா. we'll do that. thank you for it. டவுட் இருக்கு சொல்லுமா. ஹோம்வொர்க் பத்தி. ஸோ இந்த ஹோம்வொர்க்ல நான் ஒரு கைண்ட் ஆஃப் ஹோம்வொர்க் பண்ணலாமா? ஸோ ஈச் அவதாருக்கு ரைட்டிங் டிராயிங் ஃப்ளோ பண்ணலாமா? அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய அவதார் ஒரு ஃப்ளோ பண்ணாரு ரைட்டிங்ல, சேம் ஃப்ளோ பண்ணாரு ரைட்டிங்ல, ஸ்டோரிய ஷார்ட்ஸ் அவுட் சொல்லறே. அப்புறம் டிராயிங்ல நான் லேபிள் பண்ணி என்ன பார்ட் இருக்கு அப்புறம் நான் டிரா பண்ணலாமா? அடியே அந்த பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். of course any kind of creativity is most welcome. நன்னா பண்ணுங்க, என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. நீங்க பெஸ்ட் பேட்ச் ஃபார் டூயிங் ஹோம் ஒர்க் அடியே. சோ ஹாப்பி. ரொம்ப நன்னா பண்ணுங்க, அவசியம் பண்ணுங்க. சந்தோஷம். சாய்பா இருக்கு உனக்கு நான் காமிக்கிறேன் கண்ணா. அவதார கீதம் போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொன்னி இந்த பாத்துக்கோ. மற்றவாளுக்கெல்லாம் வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம இதோட செஷனை முடிச்சுக்கலாம். 7 o'clock ஆயிடுத்து.